அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில அவனுடைய இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாராட்டி அவர்களை சிலாகித்து சிறப்பித்து பல வசனங்களை அல்லாஹ் அவன் வேதத்தில் இறக்கி வைத்திருக்கிறான், அல் குர்ஆனிலே இறக்கி வைத்திருக்கிறான். நபி அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து பாராட்டி பல வசனங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு வசனம், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தலில் ஆலமீன், நபியே உம்மை நாம் இந்த உலகத்திற்கு ஓர் அருட்கொடையாக ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்படி இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒட்டுமொத்த உலகத்தில் வாழுகிற மனித குலத்துக்கு அல்லாஹ் அனுப்பிய இறுதி தூதர் ஒரு ரஹ்மத்தாக அருட்கொடையாக அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய மகத்தான குணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், வ இன்னக லஅலா ஹுலூகின் அலீம், வ இன்னக லஅலா ஹுலூகின் அதீம், நபியே நீர் நிச்சயமாக மகத்தான குணத்தில் இருக்கிறீர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப மகத்தான குணத்துக்கு சொந்தக்காரர் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை நேசிப்பது, நாம் ஒவ்வொருவரும் அவர்களை நம்முடைய உயிருக்கு மேலாக நேசிப்பதும் அவர்களை முழுமையாக பின்பற்றுவதும் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட மூமின்களாகிய நாம் அனைவரின் மீதும் கடமை. அந்த நபி அவர்களின் மீது உள்ள நேசம், அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய பாசம், அவர்களை புகழ்வது, அது அனைத்துமே இபாதத்தாக வணக்கமாக இருக்கிறது. நபி அவர்களை புகழுகிறோம் என்ற பெயரில் வரம்பு மீறி புகழ்வதற்கு அல்லாஹ்வின் மார்க்கத்தில் தடை இருக்கிறது. இன்றைக்கு மௌலுது ஓதப்படுகிறது, நபி அவர்களை புகழ்வதாக சொல்லித்தான் மௌலுது ஓதப்படுகிறது. அந்த மௌலீதில் வரக்கூடிய வாசகங்கள், அந்த மௌலுதில் எழுதப்பட்ட கருத்துக்கள் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கும் கருத்துக்களாக இருக்கிறது. நபி அவர்கள் நமக்கு ஏராளமான செயல்களை, ஏராளமான விஷயங்களை நமக்கு தடை செய்திருக்கிறார்கள். அதிலே ஒரு தடை என்ன என்று சொன்னால், நபி அவர்கள் நமக்கு தடுத்த காரியங்களில் ஒன்று, யக்கூலு லா துத்துரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈசப்ன மரியம், மரியமுடைய மகன் ஈசா நபியை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போன்று என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். ஃப இன்னக்க, நபி அவர்கள் சொன்னார்கள், ஃப இன்னமா அனா அப்துஹு ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நிச்சயமாக நான் அல்லாஹ்வின் அடியானாக இருக்கிறேன், என்னை பற்றி அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் அவனுடைய தூதர் என்றும் சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். நபி அவர்களை நேசிப்பது, நபி அவர்களை புகழ்வது, நபி அவர்களை பின்பற்றுவது நம் அனைவரின் மீதும் கடமை. புகழுகிறோம் என்ற பெயரில் வரம்பு மீறி, அதாவது அல்லாஹ்வுக்கு என்னென்ன ஆற்றல்கள், தன்மைகள், பண்புகள் எல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் நபி அவர்களுக்கும் இருக்கிறது என்று சொல்லுவது இருக்கிறதே, அது இணை வைப்பு. அல்லாஹ்வுக்கு இணையாக நிகராக எந்த ஒன்றையும் கருதக்கூடாது, நபி அவர்களையும் கருதக்கூடாது. நபி அவர்கள் அவர்களை வரம்பு மீறி புகழ்வதை நமக்கு தடை செய்திருக்கிறார்கள். மௌலூத் என்பது நபி அவர்களை வரம்பு மீறி புகழ்வதாகும், நபி அவர்கள் தடுத்த ஒரு காரியமாகும். வரம்பு மீறாமல் நபி அவர்களை நபி என்ற இடத்தில் வைத்து, அல்லாஹ்வின் தூதர் என்ற இடத்தில் வைத்து புகழ்வது ஒரு நன்மையான காரியம். அந்த நன்மையான காரியத்தை நாம் செய்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.